நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் கொம்பு சிவி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். 1959 வைகை அணை கட்டுவதற்காக தேனி மாவட்டத்தில் 12 கிராமங்களை காலி செய்து அவற்றை கையகப்படுத்தி அணை கட்டியது அரசு. 12 கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் அந்த கிராம மக்கள் வேறு ஒரு இடத்திற்கு குடியேற்றப்படுகிறார்கள். குடியேறிய இடத்தில் விவசாயம் செய்ய இயலாததால் அவர்கள் அணையில் நீர்மட்டம் குறைந்து அவர்களது நிலம் தெரியும் போதுதான் அவர்கள் அங்கு விவசாயம் செய்வார்கள். சாமியும் கும்பிடுகிறார்கள். மீண்டும் அணை நிரம்பியதும் அந்த நிலம் மூழ்கி விடுகிறது. இதனால் அவர்கள் பொருளாதார ரீதியாக வாழ்வாதாரமின்றி தவிக்கிறார்கள். ஆனால் தங்கள் பிழைப்புக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் கஞ்சா கடத்துவது உள்ளிட்ட தவறான செயல்களில் சிலர் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்து அவர்களின் பிரச்சனைகளையும் கட்ட பஞ்சாயத்து மூலம் சரி செய்து அவர்களை மீட்பவராக ரொக்கப்புலி சரத்குமார் திகழ்கிறார். ஊர் மக்களும் ரொக்கப்புலியை தலைவராகவே பார்க்கிறார்கள். இதற்கிடையே இதே பிரச்சனையால் வாழ்வாதாரத்தை இழந்து தாங்க முடியாத கடன்களால் சிறுவன் பாண்டியன் பெற்றோர் இருவர் இருந்து விட்டதால் அவன் அனாதையாகிறான். ஆதரவின்றி இருக்கும் பாண்டிக்கு ரொக்கப்புலி அடைக்கலம் கொடுக்கிறார். சிறுவன் பாண்டி ரொக்கப்புலியை ஒரு சண்டையில் காப்பாற்றுகிறான். அந்த சம்பவத்திலிருந்து ரொக்கப்புலியுடன் பயணிக்கிறார் பாண்டி. பின் வளர்ந்த பாண்டி சண்முக பாண்டியன், விஜயகாந்த் ரொக்கப்புலியுடன் சேர்ந்து போலீஸ் உதவியுடன் சட்டவிரோத கடத்தலில் ஈடுபடுகிறார்கள். அதே நேரத்தில் அந்த கிராமத்திற்கு புதிதாக வரும் இன்ஸ்பெக்டர் லைலா, தர்னிகா இவர்களை ஆதாரத்துடன் பிடிக்க முயற்சி செய்கிறார். அதே நேரத்தில் பாண்டி அவர்களது அழகில் மயங்கி காதல் வலை வீசுகிறார். இச்சூழலில் போலீஸ் நிலையத்தை எரித்ததால் இவர்களை என்கவுண்டர் செய்ய எஸ்பி கரண், சுஜித் சங்கர் களம் இறங்குகிறார். அதன் பின் என்ன நடந்தது என்பதே படத்தின் மீதி கதை. கதையின் நாயகனாக பாண்டியாக நடித்திருக்கும் சண்முக பாண்டியன் ஆக்ஷன் காட்சிகளில் தூள் கிளப்புகிறார். அதே நேரத்தில் அவர் நடிப்பிலும் உடல் மொழியிலும் கூடுதல் கவனம் செலுத்தினால் நிச்சயம் திரையுலகில் ஜொலிப்பார். வழக்கமான அதே கம்பீரத்தோரத்தோடு வித்தியாசமான கெட்டப்பில் ரொக்கப்புலியா சரத்குமார் உணர்ச்சிகரமான நடிப்பு, ஆக்ஷன் மற்றும் காமெடி என அனைத்திலுமே அசத்தி திரைக்கதைக்கு வலு சேர்த்துள்ளார். இன்ஸ்பெக்டர் லைலாவாக தர்னிகா காக்கி சட்டையில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான நடிப்பு தந்திருக்கலாம். எஸ்பி கரணாக சுஜித் சங்கர், குந்துவாக கல்கி ராஜா, படையப்பாவாக முனிஷ்காந்த், காவலர்களாக நடித்திருக்கும் காளி வெங்கட், ஜார்ஜ் மரியான், கொண்டா ரெட்டியாக பிரபாகர், தரகர், பண்பாளனாக ராமச்சந்திரன், ரொக்கப்புலி மனைவியாக இந்துமதி உட்பட பலரும் கொடுக்கப்பட்ட வேலை நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப கலைஞர், இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, எடிட்டர் தினேஷ் பொன்ராஜ், ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியம், அதிரடி ஃபீனிக்ஸ் பிரபு, சக்தி சரவணன், கலை இயக்குனர் சரவணா அபிராமி, நடன இயக்குனர் ஷெரீப் அசார், காவியா, பாடல் வரிகள் யுகபாரதி, பா விஜய், சினேகன், சிஎச் பாலு இப்படி பல கலைஞர்கள் தொழில்நுட்ப ரீதியான பங்களிப்பு அளித்துள்ளார்கள். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பீரியட் ஃபிலிம் கதையோடு பயணிக்கும் போது திரைக்கதையில் பெரிய அளவில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு தீவிரமான விஷயத்தை எடுத்துக்கொண்ட இயக்குனர் பொன்ராம் ஊர் பகை, சாதி மோதல்கள் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகள் என அமைந்துள்ள திரைக்கதையில் நகைச்சுவையை திணிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதால் நகைச்சுவையிலும் அதிரடி நிறைந்த திருப்பங்களுடன் நகரும் கதையில் தடுமாறி இருக்கிறார் இயக்குனர் பொன்ராம். மொத்தத்தில் ஸ்டார் சினிமா சார்பில் முகேஷ் ஸ்ரீ செல்லையா சாயத்துள்ள கொம்பு சேவி கூர்மை கொஞ்சம் கம்மிதான். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.